நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா செடியும் சுற்றி காமிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பேர் தான் நீர் மருது. அடுத்தது வாங்க போகலாம். இதுதான் பப்பாளி. வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இது தென்னை மரம் அழகா இருக்குல்ல. இதெல்லாம் நடப்பு. இதுதான் மாமரம், நல்லா இருக்கு. அடுத்தது நான் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். லாஸ்ட்ல தான் காமிப்பேன். வாங்க போகலாம். ஸ்லோவா இது சீதா. நம்ம வந்துட்டு எங்கள் லேண்டில் அழகான காடு வைக்க போகிறோம். இதனால இந்த சீதா மரத்தை வச்சுருக்காங்க. திரும்பி அறுவடை பண்ணுறதெல்லாம் காமிப்பாங்க. வாங்க. இது இது வந்துட்டு எந்த ஃபீட்டுக்கு வளருது பார்த்தீங்களா? ஹைட் கிட்ட வந்து காமி, நல்லா தெரியணும்ல எந்த ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. அப்படியே இது குஞ்சிருக்கு. ஓகே வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இதுதான் தேக்கு மரம். எல்லாருக்கும் தேக்கு மரம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும், ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அடுத்தது வந்துட்டு இதுதான் மல்லி. ஓகே நல்லா இருக்குல்ல. அதுலேயே மல்லிப்பூ வந்திருக்கு பாருங்கள். இதுலேயே மல்லிப்பூ வந்திருக்கு. ஓகே வாங்க. இந்த செடி தான் புது பேர் மஹோகனி. நல்லா இருக்கு பேர் மஹோகனியா. சரி, இதுதான் புளிய மரம். யாருக்கெல்லாம் புளியம் கொட்டை பிடிக்குமோ, நான் வந்துட்டு ஒரு வாட்டி வெண்டைக்காய் சீடு போட்டேன். அதுலேருந்து புளிய மரம் வந்தது. இப்போ இவ்வளோ எனக்கு தெரியல எப்படி வந்தது. ஏதோ காக்கா ஏதாவது எடுத்து போட்டிருக்கோம். வெண்டைக்காய் வந்திருந்தது, உடனே புளிய மரம் முளைக்குது. அது எத்தனை போய் புதைச்சிட்டோம். அடுத்ததுக்கு போகலாம். இதுதான் நாவல். க்யூட்டாக இருக்கு. இது வந்துட்டு ஆர்டிக் மாதிரியே குட்டியாகவே இருக்கு. சின்ன ஹைட்டுக்கு தான் வளருதான். இப்போ தான் அப்படியே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து நேற்று கஷ்டம். அங்கே ஃபுல்லாக இடி மின்னல். செம்ம பயமாக இருந்தது. வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இது அது குட்டியா. இது எடுத்து அழகாக செம்பருத்தி. பிங்க் பிங்க் பிங்கே இல்லை என்கிட்ட. அது செப்பல் பிங்க். ஓகே நம்மலாம் காடு வைக்க போகிறோம். அப்போ வந்துட்டு வீடியோ பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்ட் 1 எடுக்கிறோம். பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் வரோம்.